டாக்டர் டீட்டெயில் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரி போடும்போது இந்த இடத்துல நம்ம டாக்டர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ டாக்டருக்கு ஒரு கோடும் வச்சுருப்போம், டாக்டர் நேமும் இருக்கும். இப்போ செல்ஃப் அப்படிங்கிற டாக்டர் மட்டும் இருக்குது, அதுக்கு கோடு வந்து SF அப்படின்னு இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒரு டாக்டர் ஆட் பண்ணணும், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாஸ்டரில் போனீங்கன்னா டாக்டர் மாஸ்டர்னு இருக்கும். ஸோ டாக்டர் மாஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செல்ஃபுங்கிற நேமில் SFங்கிற கோடில் ஒரு டாக்டர் மட்டும் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு டாக்டர் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு டாக்டர் கோடு கேட்குது. கோட் வந்து நீங்கள் வந்து 1 2 3 நம்பர்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லை அந்த டாக்டரோட ஷார்ட்டு நேமோட ஷார்ட் கோடு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 1ன்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ டாக்டர் நேம், இங்கே டாக்டர் நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க. MBBSனாலும் இதிலே வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ அட்ரஸ் கேட்குது, அட்ரஸ் கொடுங்க. கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே வந்து நம்மளோட இன்டர்னல் பர்பஸ்க்கு தான், வேறு எங்கேயும் வெளியில் ரிப்போர்ட்டில் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக அது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பெஷலிட்டி ஜென்ரல்னு கொடுத்துட்றேன். அந்த டாக்டருக்கு வந்து கமிஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எவ்வளவு கமிஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ லேபுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், எக்ஸ்ரே இருந்துச்சுன்னா எக்ஸ்ரேக்கு எவ்வளவு, ECG இருந்துச்சுன்னா ECGக்கு எவ்வளவு. இது வந்து இப்போ எக்ஸ்ரேக்கும் ECGக்கும் வந்து பெர் கேஸுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். லேபுக்கு மட்டும் பர்சன்டேஜில் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கொடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் நியூ மட்டும் கொடுத்துடலாம். ஸோ ஆட் நியூ கொடுத்துட்டிங்கன்னா நியூ டாக்டர் ஹாஸ்பின் ஆட்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு ரெண்டாவதாக வந்து 1ங்கிற கோடில் ABC டாக்டருங்கிறத நான் ஆட் பண்ணது வந்துருச்சு. ஸோ இப்போ போய் நம்ம மெயின் ஸ்க்ரீனில் செக் பண்ணலாம். நான் இங்கே 1ங்கிற கோடில் கொடுத்துருக்கேன். ஸோ 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டாக்டர் வந்து எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ 2 டாக்டர் இப்போ எனக்கு வந்திருக்கு. இங்கே நியூ டாக்டர், அதாவது இப்போ இது நியூ டாக்டருங்கிற ஃபீல்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம டாக்டர் மாஸ்டரில் ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணாமல் சடனாக ஒரு டாக்டர் சீட்டு வருது, அது வந்து நியூ டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க நேம் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் டாக்டர் கோடு கொடுத்துக்கிட்டு அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ 2ங்கிற கோடில் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2ன்னு கூட கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்டர் உங்களுக்கு லோட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டாக்டர் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட்.